இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்ந்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. நம்ம நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவருடைய வலதுகரம் நீதி செய்யக்கூடியது. அதான் அவர் சொல்கிறார், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்கி நடத்துவேன். இந்த அநியாயம் நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீதி நியாயம் கிடைக்குமா? அநேக நேரத்தில் அநேகருக்கு கேள்வி அதுதான். நீதிக்காக பல வருஷம் காத்திருக்கிற குடும்பங்களை பார்த்திருக்கிறோம். பல வருஷம் நீதிக்காய் போராடுகிற கூட்டங்களை பார்க்கிறோம். எனக்கு நீதி கிடைக்கல. நம்முடைய தேவன் நீதியின் தேவன், அவர் நீதியின் சூரியன், அவர் நீதிபரர், நீதி நியாயங்களை செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல நீதியின் வலது கரத்துல நம்மை தாங்குவேன்னு சொல்லுகிறார். எனக்கு அநீதி விளைவிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி நீங்க அங்கலாச்சிட்டு இருக்கிறீங்களா? எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்கல, எனக்குரியதை இன்னொருத்தர் எடுத்துட்டு போயிட்டாரு, நான் தான் இதை பெற்றிருக்கணும், எனக்கு தான் இந்த ஆசீர்வாதம், இந்த சொத்து வரணும், இந்த ப்ராப்பர்ட்டி வரணும், இது வரணும், எல்லாத்தையும் நீங்க ஒருவேளை அவங்க கிட்ட அபகரிச்சுட்டு போயிருக்காங்களா? கவலைப்பட, நான் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்குரியதை உங்க கையில கிடைக்க பண்ணுவார். ஆனா ஒன்னே ஒன்னு செய்யணும், நீதியின் தேவனை சார்ந்திருக்க கற்றுக்கொள்ளணும். நீதியின் கரத்தினால் நடத்துகிறவருடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துடணும். நீங்க தான்ப்பா என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க, நமக்காக அவர் நீதி செய்வார், வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார். வேதம் அதை தான் சொல்லுகிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதன், நல்லா வசதி உள்ள மனிதன், அவன் எந்த விதத்திலும் தன்னுடைய பொருளை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார், யாருக்கும் உதவி செய்ய மாட்டார். அவர் ஒரு 30 தங்க காசுகளை வச்சுட்டு ஒரு இடத்துக்கு பிரயாணப்பட்டு போற வழியில அவருடைய பணப்பைய மிஸ் பண்ணிட்டாரு. மிஸ் பண்ண உடனே அவருக்கு திரும்பி போகும்போது பாக்குறாரு, பணப்பை இல்ல, அதுல 30 தங்க காசுகள் இருக்குது. ஐயோன்னு பதறி அடிச்சு வராரு. பதறி அடிச்சு வரும் பொழுது ஒரு ஏழை விவசாயி அப்படி வரும்போது கேட்டு வரும்போது, இந்த பர்ஸ் ஒண்ணு இது உங்களுக்குள்ள தானன்னு சொல்லி தேடும்போது, ஆமா எனக்கு பர்ஸை தொலைச்சிட்டேன், பையன் வழியில கடந்து எடுத்துட்டு வந்தான் வந்து கொடுக்கறாரு. அவர் திறந்து கூட பார்க்கல. உடனே இதை வாங்கி கொண்ட அந்த மனுஷனுக்கு திறந்து பாக்குறாரு, 30 தங்க காசு அப்படியே இருக்குது. இவருக்கு அதோட திருப்தி இல்ல, திருப்பி கிடைச்சிருச்சுன்னு ஒரு சந்தோஷமே இல்ல. உடனே இந்த விவசாயிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் பணத்தை எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லி உடனே ஒரு டக்குன்னு என்ன பண்ண ஒரு திட்டம் போடுறாரு. இதுல 30 தாங்க இருக்குது, தங்க காசு 40 நான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே இது நியாயம் விசாரிக்கிட்ட இந்த காரியம் போகுது. அப்ப இந்த மனுஷன் கம்ப்ளைண்ட் பண்றான், 40 தங்க காசுகள் வச்சிருந்தேன், வழியில விட்டு விழுந்துருச்சுது. ஆனா இவங்க எடுத்து கொடுத்தாங்க, கொடுக்கும்போது 10 தங்க காசு எடுத்து 30 தான் என்கிட்ட கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த நீதிபதிட்ட போய் சொல்றாங்க. அந்த நீதிபதி நியாயம் செய்யற ஒரு உண்மையான மனுஷன். ஆனா 2 பக்கம் விசாரிக்கிற அந்த விவசாயிட்ட கேட்கும்போது, என்னப்பா அப்படின்னா, ஐயா நான் அந்த பர்ஸை திறந்தே பார்க்கல, என் பையன் ஒரு சின்ன பையன் அவனும் திறந்து பார்க்கல, ஏதோ ஒரு பர்ஸ் கிடக்குது அப்படின்னா கொடுத்து வந்து என்கிட்ட கொடுத்தான், ஒருவேளை யாரை விட்டுருக்காங்கன்னா எடுத்து பார்க்கக்குள்ள இவர் திரும்பி வந்துட்டாரு தேடி, நான் அப்படியே கொடுத்துட்டேன். அப்படிங்கும்போது நீதிபதி எல்லாத்தையும் புரிஞ்சிட்டாரு. சரிப்பா அவன் பர்ஸ்ல எவ்வளவுப்பா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. 40 தங்க நாணயங்கள் அப்படிங்கிறாரு. அப்ப இதுல 30 தான் இருக்குது, உன் பர்ஸ் இல்லப்பா இது, உங்களது போய் தேடுன்னு சொல்லிட்டு இந்த பர்ஸை வாங்கி அதுல உள்ள 30 தங்க காசை விவசாயிட்ட கொடுத்து அனுப்பி விட்டுட்டாராம். உள்ளதும் போச்சுது. கணைய நேரம் ஏமாற்றுகிறவர்கள் திறமசாலின்னு நினைக்கிறாங்க, குறுக்கு வழியில ஜெயிக்கிறவங்க எல்லாம் சாதிக்கிறவங்க நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை. எதை விதைக்கிறோம் அதை தான் அறுப்போம். ஏமாற்றுகிறவர்கள் ஒரு நாள் ஏமாற்றப்படுவார்கள். அந்த ஏமாற்றம் பெருசா இருக்கும், அந்த பாதிப்பு பெருசா இருக்கும். நம்முடைய தேவன் அப்படியில நீதி செய்கிறாரே, உண்மையாயிருப்போம், ஆண்டவருக்கு பிரியமாயிருப்போம், நீதி செய்வோம். நிச்சயமாகவே அந்த நீதி நிலைத்து நிற்கும். நாமும் உண்மையா இருக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாகவும் மாறும். இவரை சோர்ந்து போயிட்டீங்களா? சோர்ந்து போக வேண்டாம். தவறான முறையில் உங்கள் மேல காரணம் இல்லாம குற்றம் சாட்டுகிறார்களா? பொறுமையாக இருங்க. கர்த்தர் நீதி செய்து நீங்க
ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை காண்பிப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீதியின் கரத்தினால் தாங்குகிறபடி நாம துதிக்கிறோம்ப்பா. அநேக நேரம்ப்பா நான் நல்லது செய்யறான், எனக்கு கெட்ட பேர் வருது, நான் நன்மை தானே செய்தேன், ஏன் எனக்கு தீமை, நான் உண்மையா தானே இருக்கிறேன், எல்லா பக்கமும் எனக்கு கஷ்டம், யாரும் என்ன புரிஞ்சுக்கலையே சொல்ற கூட்டம் இன்னைக்கு அதிகம்ப்பா. அப்படி கஷ்டப்படுற பிள்ளைகள் இந்த நாள்ல நினைவு கூர்ந்து தட்டி கொடுத்து தொடர்ந்து தைரியப்படுத்தி உங்களுடைய பிள்ளைகள் பட்சமாக நீர் இருக்கிறத காண்பீங்கப்பா. உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு சொல்லி நாங்க பாக்குறோம். என் கூட நிப்பீங்க, அதை அறிந்திருக்கோம். அதே நேரத்தில் நம்முடைய கரத்தின் கிரியைகளை பார்க்கும்படியா இந்த நாளில் நம்முடைய வல்லமையின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும், வலதுகரம் நீதி செய்யும், வலதுகரம் நீட்டப்படட்டும். முடிவில்லாத பிரச்சனைகளுக்கு முடிவு வரட்டும், தீர்வில்லாத பிரச்சனைகளுக்கு தீர்வு வரட்டும், தீர்ப்பு கிடைக்கட்டும். அப்பா, நன்மை செய்வதற்காய் ஸ்தோத்திரம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நீதியின் கரத்தினால் தாங்கிய நடத்துவார். அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன் அப்படிப்பட்டவர். சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பதன் எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என்பதன் எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.